நாங்கள் மெரினா பீச் போன நேரமோ என்னமோ தெரியல, அங்கே ஸ்டேடியம் கிட்ட நல்லா மேட்ச் நடந்துருந்துச்சா, செம்ம ரஷ் ஆகிடுச்சு. அப்புறம் மேலேயே மாங்காய் வாங்கி தின்னுட்டோம். கீழே போனால் செம கூட்டம், நிற்கவே முடியல, எல்லாம் தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பீச்சில் காலை வைக்காமல் நடக்க முடியாமல் போய் ஸ்லிப்பரை தூக்கிட்டு கையில் வந்து பக்கத்தில் ஒயிட் ஹார்ஸ், அக்கா நானும் ஒயிட் ஹார்ஸ் மாதிரியே நடக்கணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சி மண்ணெல்லாம் தூக்கி என் மேலே போட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நடந்து போய்ட்டு, அக்கா ஒரு நிமிஷம் நான் என்னென்னு பார்த்து திரும்பி ஸ்லிப்பரை கையில் தூக்கிட்டு டிங்கு நடக்கிற பசங்க ஏன்டா இப்படி ஜோக் பண்ணுறான்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிந்து நல்லா முழுங்கிட்டா. டைம் ஆக நல்லா பெரிய பெரிய அலையாக வந்துடுச்சு. எனக்கு பீச்சில் வந்துட்டு கால் நினைக்கிறது அவ்வளோன்னு வித்தியாசமாக ஆடிட்டு இருப்பாள். கொக்கரோன்ட்டு ஆடிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அப்புறமா என்னோட ரூமுக்கு போய் பார்த்தா பேக்கெட்லேருந்து நத்தை கிட்டலாம் வருது. அப்புறம் தம்பியோட பபுள்ஸை பிடிங்கி கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பலூன் ஷூட்டிங் போனேன். நல்லா தான் ஏதோ 2 மணி நேரம் அடித்தேன். அதுக்கப்புறமா நடந்து போயிருக்கோம். ரங்கநாதத்தை பார்த்துட்டாங்க எல்லாருமே கொண்டாங்க, என்ன தவிர, ஏன்னா எனக்கு தலை ரொம்ப சுற்றுன்னு சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை